மாதிரி நேற்று விஜய் பார்த்தீங்கன்னா நிறைய மகளிருக்குன்னு ஒரு விழா வச்சுட்டு அதில் நிறைய திட்டங்கள் அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு. அதில் தாய் மாமன் சீர்லாம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு தாய்மாமன் சீர் அப்படின்னு ஏகப்பட்டது சொன்னாலும் மகளிருக்கு கொண்டாடுறாரு. பட் அவர் வீட்டில் இருக்க மகளிருக்கே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவர் பொண்டாட்டியே அவர் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கிறப்ப இவர் வந்துட்டு பெண்கள் பாதுகாப்புக்காகவும் பெண்களுக்காகவும் எப்படி கொண்டாடலாம், அது அந்த கூச்சமே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. எப்படி இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புகள்லாம் சொல்ல முடியும் தெரில. வாய்க்கு வந்து திமுக ஒன்று சொல்லிச்சுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக அந்த மாதிரி அவரே ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு இலவச பேருந்து வேணான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம இலவச பேருந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி திமுக 2000 வச்சா நான் 2500 கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த வடிவேல் காமெடி ஒன்று தெரியுமா, 5000 10,000 அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலையில் அவர் போயிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு மக்கள் அனைவருக்குமே தெரியும் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியாலஜி கிடையாது. சும்மா திமுகவோட வாக்கை சரிக்கணும் பண்ணணும், இமேஜை சீரழிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோடய பயன்பட்டு இருக்கிறாரு. அது தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும். இவர் எந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் வராரு, 2026 களம் எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்ப்பார்.